எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். எனக்காகத்தானே இந்த பாடுகள், என்னாலே தானே இந்த காயங்கள். போதும் போதும் என் இயேசுவே, பாவி நானும் மனம் மாறுவேன். மாற்றமா ஏமாற்றமா? தவக்கால தின சிந்தனைக்கு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை வரவேற்கிறேன். இந்த 12வது தினத்துல குறிப்பா 5வது தலையான பாவமான பெருந்தீனி விரும்பல், ஆங்கிலத்தில் கிளட்டனி என்று சொல்லுகிறார்கள். இதை குறித்து சிந்திக்க, ஜெபிக்க, வாழ்வாக்க ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம கூடியிருக்கிறோம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா சொல்றாங்க, glutton is one who digs his grave with his mouth என்று சொல்லுவார்கள். இந்த பெருந்தீனி விரும்பி உண்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கல்லறைய தங்களுடைய வாயாலே தோண்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு பாவமாக இருக்கிறது. இருப்பதை மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு அளவோடு உண்பது அப்படிங்கிறது தான் ஒரு நியதி. மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறது தான் ஒரு நியதி. ரொம்ப அழகா ஆங்கிலத்தில் சொல்றாங்க, gluttony kills more than the sword அப்படின்னு ஒரு பழமொழி கூட சிறப்பான விதத்தில் செயல்படுகிறது. அதனால தான் பிலிப்பியர் புத்தகம் பவுலடியார் ரொம்ப அழகா 3:19 சொல்றாரு, அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடே அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே அப்படின்னு சொல்லி இந்த பெருந்தீனி விரும்புகிறவர்களை குறித்து ரொம்ப அழகான ஒரு சிந்தனையை கொடுத்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னா, நீதிமொழிகள் 23:20 சொல்லுது, குடிகாரரோடு சேராதே, பெருந்தீனியரோடு சேர்ந்து கொண்டு அவர்களை போல் புலால் உண்ணாதே, ஏனென்று சொன்னால் அவர்கள் வசதி வறுமைக்கு கொண்டு உன்னை தள்ளிவிடும் என்று சொல்லி எச்சரிக்கையை கொடுக்கிறார். சரி, இந்த பெருந்தீனி விரும்பலை குறித்து புனிதர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்து நான் யோசித்து கொண்டு செக் பண்றப்ப, புனித கிரகரி அப்படிங்கிறவர் 5 காரியங்களை நம்மை கடைபிடிக்க சொல்லுகிறார். ஒரு நல்ல எடுத்துக்காட்டான கிறிஸ்துவின் பிள்ளை ஒரு நாளைக்கு 2 முறை மதிய உணவு, இரவு உணவு அதுவே போதும் என்று சொல்லுகிறார். அதற்கு முன்னமே உண்பது அப்படிங்கிறது கண்டிப்பா கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல குவாலிட்டி ஆஃப் ஒன்ஸ் ஈட்டிங் அப்படிங்கிறது மென்மையான விரும்பத்தக்க காரியமாய் இருக்கிற போதிலும் அளவோடு உண்பது அப்படிங்கிறது எச்சரிக்கையா இருக்க அவர் அழைக்கிறார். 3வதாக சொல்லுகிற போது குவான்டிட்டி ஆஃப் ஃபுட், அந்த அளவு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறப்ப நமக்கு என்ன தேவையோ அதை மாத்திரமே நாம் உண்ண வேண்டும். புனித அகஸ்டினார் ரொம்ப அழகா சொல்றாரு, ஃபுட் that we take must be like medicine. ஒரு மருந்து எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அது போல உணவை சாப்பிட அழைக்கிறோம். நம்ம மருந்து போல உணவை சாப்பிடலன்னா உணவு போல மருந்தை சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் என்பதற்காகவே இந்த ஒரு எச்சரிக்கை. 4வதாக எந்த நேரத்தில் சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மிக சிறப்பாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இன்னொரு உதாரணம் 1 கொரிந்தியர் 10:31 சொல்லுது, நீ எதை செய்தாலும், உண்டாலும் சரி குடித்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் கடவுளுடைய மாட்சிக்காக செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உன்னத அழைப்பை இறைவன் கொடுக்கிறார். புனித பவுலடியார் வழியாக வேதாகமத்தில் சாத்தான் கூட ஆண்டவரை சோதிக்கிறான். பெருந்திரிக்காரன்னு சொல்றது இல்லை,
40 நாட்கள் உபவாசம் இருந்து ஆண்டவர் வெளியில் வந்தபோது இந்த கல்லை ஏன் நீ அப்பமா மாற்றி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற போது ஆண்டவர் சொல்கிற அருமையான வார்த்தை தான் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக சிறப்பான விதத்தில் இருக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, இறைவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிற வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு சொல்லிலும் உயிர் வாழ்கிறான் என்பதை உணர்ந்து கொண்டு அப்பம் தேவைதான், ஆனால் அத்தியாவசியம் அப்படிங்கிறத நம்ம இல்லைங்கிறத உணர்ந்து கடவுளுக்கு முதலிடத்தை முக்கியத்துவத்தை தருவோம். நம்முடைய உடல் நலத்தை பாதுகாக்க முயற்சி எடுப்போம். இந்த நாளினுடைய சிந்தனையினுடைய நிறைவாக நம்ம அளவோடு உணவுகளை உண்பதற்கான முயற்சிகளை, 2வது ஒவ்வொரு நாளும் அதற்கு தேவையான உடற்பயிற்சிகளை சிறப்பாய் செய்கிற போதும், 3வது அளவுக்கு அதிகமாக உண்பதும் குடிப்பதும் ஆபத்து, அது பிரச்சனைகள் கொண்டு நம்மை விடும் என்பதை உணர்ந்து கொண்டு இல்லாதவர்களோடு இருப்பதை பகிர்வதற்குரிய பெரிய உள்ளத்தை இறைவன் நமக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறார். சிறப்பா பகிராத போது இறைவன் கோபப்படுகிறார். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறத இல்லாதவர்களோடு சிறப்பான விதத்தில் பகிர்ந்து கொண்டு சாப்பிடுது. சுயநலமா நான் எனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிறது தான் பாவம் அப்படிங்கிறத உணர்ந்து இறைக்கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, உணர்ந்தோ உணராமலோ, புரிந்தோ புரியாமலோ பிடித்ததை அதிகமாய், விரும்பியதை தேவைக்கு அதிகமாய் நாங்கள் உண்டிருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாமல் வீணடித்திருக்கிறோம், விரயம் செய்திருக்கிறோம். திருத்தந்தை சொல்கிறது போல, இதோ உணவை விரயம் செய்வது தேச குற்றம் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே அளவோடு வளமோடு வாழ எங்களை ஆசீர்வதியும். ஆமென்.